ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க ஃபயரா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பகவான் கேஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி சில போர்ஷன் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை ட்ரெய்லர்லேயே இவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. ட்ரெய்லர்லேயே இதை சொன்னது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா ஆடியன்ஸும் அந்த மைண்ட் செட்டை தான் போவாங்க. கண்டிப்பாக இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தளபதி விஜய் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்குறப்ப செம்ம மாசாக இருக்கும். இது பகவான் கேசரியோட ஃபுல் ரீமேக் கிடையாது. பகவான் கேசரியோட கோர் கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம. குறிப்பாக அந்த ராவணமோண்டா சாங் போர்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. தேட்டர்ஸில் ராவணமோண்டா போர்ஷன் தெரிக்க போகுது. டைலாக்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரதுனால கிளாப் பொறுத்தன டைலாக்ஸ் மக்களை கனெக்ட் ஆகிற மாதிரி டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்கும். இது நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் மூவி. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறத தாண்டி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம தளபதி விஜய் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தேட்டர்ஸ் விட்டு வெளியே வருவாங்க. அதே மாதிரி நிறைய டைம் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தேட்டர்ஸில் இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கில்லி துப்பாக்கிலாம் எப்படி ஒரு மல்டிபிள் வாட்சாக தேட்டர்ஸில் ஆடியன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஜனநாயகம் நடக்கும். ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரே போதும். இன்றைக்கி புக்கிங்ஸ்லாம் தெரிக்க போகுது. ஓவராலாக இந்த படம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. தேட்டர்ஸில் நீங்கள் ஜனநாயகம் படத்தை எத்தனை டைம் பார்க்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெய்லர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.